நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So please, இப்ப என்னை விட்டு தூரமா போயிடாதீங்க. அக்கா, வழக்கம் போல பெர்ஃபெக்ட் டைமிங். சாரி. ஆனா எனக்கு என்ன தெரியும், நீங்க இந்த மாதிரி கதவை திறந்து வச்சுக்கிட்டு பட்ட பகல ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்னு. விடுங்க. அட விட்டுறமா. ஆனா அதுக்கு முன்னாடி மாலதி என்ன விஷயத்துக்காக இவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தா நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எமர்ஜென்சி என்னன்னா, கீழே ஹால்ல பூஜை பண்றதுக்கு எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ சாரி. இப்போ உங்களோட ரொமான்ஸோட வண்டிக்கு கொஞ்சம் பிரேக் போடணும். ஏன்னா முதல்ல பூஜை, மத்ததெல்லாம் பூஜைக்கு அப்புறம் தான். சீக்கிரம் வாங்க. விடுங்க. வினய், ஜீவிதா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுங்க. அந்த கடவுளோட அருளால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இனிமே நான் நிம்மதியா ஊருக்கு போவேன். சரி. என்னாச்சு பாட்டி? பிரேமா, இங்க வா. கேளு, நான் என்ன சொல்லி இருந்தேன். வினய் விடுதலை ஆயிட்டான். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல பாட்டி, இன்னைக்கு நான் வினய்க்காக முழு நாளும் விரதம் இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி கடவுள் இந்த சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துட்டாரு. அட அந்த கடவுளுக்கு மேல எவ்வளவு அன்பு. ஒரு நாள் கூட என்ன பட்னியா இருக்க விட மாட்டேங்கிறாருல்ல. அட, பட்னியா இருக்க போறியா? விரதம்? நீயா? கேக்குறவ முட்டாளா இருந்தா எதை வேணாலும் சொல்லுவியா? அத்தை, சொல்லுமா. நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நாளுக்கு நாள் வெயில் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அதோட இந்த சூடெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால நாம ஏன் நம்ம வீட்டுல ஏசி போட்டுக்க கூடாது? 24 மணி நேரமும் வீடு கூலா இருக்கும். இது ரிஷிகேஷுமா, டெல்லி ஜெய்ப்பூர் மாதிரி இங்க சூடா இருக்காது, புரிஞ்சுதா? வீட்டுல 2 கூலர் இருக்குது, அப்புறம் ஏசிக்கு என்ன அவசியம்? அதெல்லாம் தேவையில்லை. ஆமாமா ஸ்வேதா, பாட்டி கரெக்டா தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏசிய வாங்கி எதுக்கு தேவையில்லாத செலவு தலைமையில வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்ல பாத்துன்னு வச்சுக்கோ. அட கடவுளே, பயங்கரமா இருக்கும். உனக்கு தெரியுமா, ரிஷிகேஷ்ல 1-2 வீட்டுல மட்டும்தான் ஏசி போட்டிருக்காங்க. அட அத்தை, அதனாலதான் சொல்றேன், நாமளும் நம்ம வீட்டுல ஏசி போட்டுக்கலான்னு. அதனால சொசைட்டில நம்ம ஸ்டேட்டஸும் உயரும். நம்ம காலனிலயும் நம்மள பத்தி பேசுவாங்க. எல்லாரும் நம்மள பார்த்து இவங்க எல்லாம் விஐபி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நீ இன்னும் குழந்தை இல்ல, நீ இந்த வீட்டோட மருமக, அத புரிஞ்சுக்க. குறைஞ்ச செலவுல வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு கத்துக்க. எனக்கு ஒண்ணு ஏசி எல்லாம் தேவையில்லை, அவசியமும் இல்ல. இங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டுல ஏசி போட்டே தீருவேன். என்ன பாட்டி, மாமா இன்னைக்குதான் வீட்டுக்கு வராரு, ஆனா நீங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல. பாட்டி, நீங்க இங்க வந்ததுல இருந்து எங்களால உங்க கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப எல்லா பிரச்சனை சரியானதும் நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. ப்ளீஸ் பாட்டி, எங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. இல்லம்மா, நான் இப்ப ஊருக்கு போய்தான் ஆகணும். உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. யாருடைய உதவியே இல்லாம எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உன்னால எதிர்கொள்ள முடியும். அந்த கடவுளோட அருள் உங்க எல்லாருக்கும் எப்பவுமே இருக்குமா. பாட்டி, அப்பப்ப கொஞ்சம் பசங்களையும் புகழுங்களேன். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களையே புகழ்றீங்களே. அப்படிலாம் இல்ல, உங்க 2 பேரையும் பார்த்தாலும் எனக்கு பெருமையா தான் இருக்கு, என் பொண்ணுங்களை போல. தேங்க்யூ.
இங்கதான் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேம்மா. அப்புறம் ரிஷிகேஷ்லயும் நான் போய் பார்க்கணும்ல. அது மட்டும் இல்ல, முக்கியமா நீ. ஜீவிதா ஒரு நாள்ல ஒரு தடவையாவது போன் பண்ணுவா. ஆனா நீ பாட்டி, இனிமே குறை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் ரிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கண்ணா. என்னையும் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க இருப்பா. பாட்டி. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் நேரம் இருந்ததுன்னா ஒரு தடவை ரிஷிகேஷ்க்கு வாங்க. கண்டிப்பா பாட்டி, நம்ம வீடு தானே, வந்துட்டா போச்சு. ஓகே சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த பாட்டி மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? வாயில பல்லு இல்ல, வயித்துல பசி இல்ல, ஆனா என்னையே அதிகாரம் பண்றாங்க. என்னையே உங்க மனசுல அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் நினைச்சேன் ஒரு கிழவி வீட்டை விட்டு போயிட்டா இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதி கிடைக்கும்னு. நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அந்த கிழவிக்கு இந்த கிழவி சடைச்சது இல்ல. என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் இந்த வீட்டோட மருமக. நான் ஒன்னும் வேலைக்காரி இல்ல. அவங்க இஷ்டப்படி நான் ஆடுறதுக்கு. கேளுங்க. டடா! இன்னைக்கு நம்ம எல்லாரும் மூவி பார்க்க போறோம். ஈவினிங் ஷோக்கு போறோம். அப்படி டின்னரும் வெளியில தான். பரவாயில்லையே மாலதி, ரொம்ப நல்ல பிளான் தான். அக்கா, என் பிளான் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். என்ன பண்றது? சரி வாங்க, ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. சீக்கிரம். சரி, ஓகே. ஷோக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம். சரியம்மா, நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு வரோம். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, சூட் போட்டுக்கிட்டு படத்துக்கு வர போறீங்களா? ஏம்மா, என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரியா இருக்கு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சிவாஜி சார் மாதிரி. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சினிமாக்கு போக போறோம். அதான் கொஞ்சம் டிப் டாப்பா போகலான்னு. சரி, வினயும் விஸ்வாவும் எங்க இருக்காங்க? படத்துக்கு டைம் ஆயிட்டே இருக்குல்ல. பெரியமா, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிக்கா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாங்க போறோம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்டா 4. விஸ்வா, நீ வேணா பாரு, இன்னைக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கமான். என்னது? சுமார். நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? வினய், நீங்களுமா? வெளிய எல்லாரும் ரெடியா இருக்காங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இல்லம்மா, அது 10 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாருமே போலாம். ஓ, நீங்க மேட்ச் பைத்தியமா? வெளியில எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தாத்தாவுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா இங்க இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஐயோ வினய், ப்ளீஸ் நீங்க ரெடி ஆகுங்க. ஜீவிதா தான் மேட்ச் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தாத்தாவை முதல்ல கிளம்ப சொல்லு. மேட்ச் முடிச்சதும் நீனு, விஸ்வா, நானு, மாலதி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம். பக்கா சூப்பர் பிளான். அதான் கண்டிப்பா படத்துல ஒரு சீன் கூட மிஸ் ஆகாது. ப்ளீஸ் எங்களை இப்ப மேட்ச் பார்க்க விடுங்க ப்ளீஸ். சரி. அப்பாடா. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போக முடியாது. ஏன்? ஏன்னா வினய விஸ்வாவும் இங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களோட கிளம்பி வந்துடுறோம். அதோட நாம எல்லாரும் ஒரே கார்ல போக முடியாது. சோ நீங்க இப்போ முன்னாடி கிளம்பி போங்க, நாங்க அப்புறமா பின்னாடி வரோம். சரி, ஆனா சீக்கிரம் வந்துருங்க. என்ன? சரிங்க அத்தை.
Well played. Nice shot. Super shot. Come on. வினய், சொல்லுமா. படம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் வினய். அதுக்கு இல்லை ஜீவிதா, படம் போடுறதுக்கு முன்னாடி ஆடு அது இதுன்னு போடுவாங்களே, அது கொஞ்சம் நேரம் ஆகும்ல. இதோ இப்போ முடிஞ்சிருமா, இன்னொரு 10 நிமிஷம் தான். நடுவில் மழை வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், நீ வேணா பாரு. 6. செம்ம ஷாட்ரா விஷ்வா, செம்ம ஷாட். அட என்ன அவங்க 2 பேரும் பேசாம போறாங்க? அட அதை விட நான் மேட்சை பாரு. அடடா என்ன அற்புதமான ஷாட், என்னமா அடிக்கிறான். சூப்பரா. அம்மா நீ எதுக்கு வருத்தப்படுற? என்னாச்சு? நீ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற? ஓ இது நம்ம டீம் ஆச்சே. ஆனா என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்கும் ட்ரெஸ் கோட் ஒரே மாதிரி தான் இருக்கு. கம் ஆன். குட், வெல் டன். ஹலோ இன்னுமா மேட்ச் முடியல? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோ முடிஞ்சிரும். ஏய் மாலதி என்ன பண்ண? நாங்க உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். மேட்ச் இன்னும் எவ்வளவு தூரம் போகும்? இத பாரு மாலதி, ஏன் நந்தி மாதிரி டிவில நிக்கிற? தயவு செஞ்சு எங்களை மேட்ச் பார்க்க விடு ப்ளீஸ். இன்னும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஓகே? ஏய் விஷ்வா, this is not fair. நீ தான சொன்ன இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும்னு. ஜீவிதா ஆக்சுவலி அது பார்த்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இப்போதான் செகண்ட் இன்னிங்ஸ் போகுது. ப்ளீஸ் மா, இப்போ முடிஞ்சிரும். மேட்ச் வேற இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, இப்போ போய் கூப்பிடுறியே, கொஞ்சம் நேரம் இருமா. அப்படின்னா நீங்க மூவிக்கு வர போறது இல்ல. சாரி மாலதி, உனக்கே நல்லா தெரியும் எங்க 2 பேருக்கும் மேட்ச்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்னு. கிரிக்கெட்டை மட்டும் பார்த்துட்டா நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ ப்ளீஸ் இன்னைக்கு நாங்க மூவி பார்க்க வர மாட்டோம். ப்ளீஸ் தேங்க்யூ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என் பிளானையே ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா இந்த டிவி அப்படியே டிவி பார்க்கணும்ல. பாருங்க மாதிரி ஷாக்கே கிடைக்குது. உங்களுக்கு எது வேணும்? என்ன இவன் ஏன் கேட்டாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குக்கா. இந்த மாதிரி மேட்ச் பைத்தியங்களை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அக்கா என் சூப்பர் ஹிட் ஐடியாவை இவங்க ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல யாரா நம்ம வெளியே போறோம்னு எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வேற நான் லீவ் சொல்லிட்டேன். இப்ப நான் அதை போய் பார்க்கணும். இருக்கா நீ உட்காரு. நீயே தேவையில்லாம உன் காலுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற. அவங்க சும்மா மேட்ச் தானே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களே போய் திறக்கட்டும். நீ சொல்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு இதான் சரி. ஏன் 2 பேரும் இன்னும் கதவு திறக்காம இருக்காங்க? அன்னைக்கு டீ கடை ரேடியோ மாதிரி வால்யூம் வச்சிருப்பாங்க. அதான் காதுலயே விழல போல இருக்கு. நான் போய் திறக்க போறது இல்ல. என்ன பண்றது இது உதவுகிட்ட போய் வச்சு என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப போய் நம்ம அத்தை கிட்ட சொல்லலாம். அத்தை அத்தை வா போய் பார்க்கலாம். ஏய் ஜீவிதா என்ன பண்ணிட்டு இருக்க? நவரு மனே, உங்களுக்கு காது நல்லா தானே இருக்கு. எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கு, நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியோட ரெக்கார்ட் பிரேக் ஆக போகுது. நானும் அதே தான் நினைக்கிறேன். எஸ் டெஃபினெட்லி.
அட ஏன் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? இவங்க 2 பேருக்கு மேட்ச் பைத்தியம் பிடிச்சிருச்சு. நம்மளால நீ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வா, நாம தான் போய் பார்க்கணும் போல இருக்கு. அடச்சே போச்சுடா. What a shot, yaar. இதெல்லாம் யாருக்காக? மாலதி, இந்த கார்டு அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் யார் அனுப்புனாங்க? அது எனக்கு தெரியாது மேடம். நான் வெறும் டெலிவரி பாய். டெலிவரி பண்றதுக்காக வந்தேன். அட தேங்க்யூ மேடம். ஓகே. இதுவும் ஜீவிதாக்காகவும் மாலதிக்காகவும் இல்ல? எஸ். அப்புறம் நீங்க டெலிவரி பாய். உங்களுக்கு யார் அனுப்புனாங்கன்னு தெரியவே தெரியாது இல்லையா? ஆமா. ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இப்ப நீங்க கிளம்பணும்ல? ஓகே மேடம், நான் கிளம்புறேன். தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உனக்கு? ஒரு மேட்சுக்காக நான் போய் உன்னை கஷ்டப்படுத்துவனா? வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்